ராணி, யார பார்த்து என்ன கேக்குற? இவ்வளவு நாளா நம்ம அண்ணன் அந்த மினரல் கம்பெனிய மூடாம இருந்திருந்தா, அந்த கிருஷ்ண சீல் வைக்காம இருந்திருந்தா, அதுல வர கோடி கோடியான பணம் உனக்கும் எனக்கு மட்டும்தான். அத அந்த கிருஷ்ண சீல் வைக்க செஞ்சுட்டா, அப்ப நம்ம அண்ணன் செஞ்சது நியாயம் தானே? என்னதான் கோடி கோடியா பணம் வந்தாலும் கடைசியா கிடைக்க போறது ஒரே கோடிதான். புரியல? அது பிறந்த வீட்டு கோடி. இங்க என் கூட பிறந்தவனுக்கு கேடியா இருக்கும் போது கடைசியா அந்த கோடியை கூட ஏன் உடம்ப ஏத்துக்காது. அம்மா ராணி, இந்த பழி வாங்கிறது எனக்காக இல்லம்மா, உங்களுக்காகத்தான். பழி வாங்கிட்டீங்கல்ல, நீங்க பழி வாங்கிட்டீங்கல்ல. நல்லா இருந்த என் புருஷனோட குடும்பத்தை பழி வாங்கிட்டீங்கல்ல. என் புருஷனை உங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு குடிகாரனாக்கி இப்ப கூத்தியாவே கெதிட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ராணி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவரை விட அழகுல, அந்தஸ்துல, வசதியில அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா இந்த அண்ணன் அசோக் உனக்கு கட்டி வைக்கிறேன். அசோக் ஷோக்கா இருக்கிறத நீ பேசுறது. சரி, நாளைக்கே நீ மண்டைய போட்டேன்னு வச்சுக்கோவே, உன்னை விட அழகா, அந்தஸ்துல, வசதியா, பணக்காரனையா பார்த்து நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னடி சொன்ன? ஏய், நிறுத்து. 20 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஏங்க கல்யாணம் பண்ண நீ எங்க? என் வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சு ஒரு பைத்தியக்காரிய கல்யாணம் பண்ண எங்க அண்ணங்க. எனக்கு 20 லட்சம் வாங்கிட்டு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? ஆமா ராணி, நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேலை, நான் அதுக்கும் சேர்த்து வேலை 20 லட்சம் ரூபாய். அதனாலதான் என் அண்ணாத பைத்தியக்காரிய கல்யாணம் பண்ணது. இங்க பாரு கவிதா, உங்க அண்ணன் பைத்தியம் இல்ல, நீங்க நிக்கிறாங்களே இவங்கதான் பைத்தியம். இதெல்லாம் திருந்தோம்னா இதெல்லாம் வாழ்ந்த அர்த்தமே இல்ல. இங்க பாரு, இந்த பணத்தோடையும் பகையையும் நீ வாழ. எங்க அண்ணன் ஏன் மேல பாசம் வச்சிருக்காருல்ல, அவருக்காக நான் வாழ போறேன். புரியுதா? நீ என்னைய வெட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல வாழ வெட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல. I don't care.